நான் நினைக்கின்றேன் மிகவும் முக்கியமான ஒரு விடயத்தினை எமது திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கோதாசன் ஐயா அவர்கள் முன்வைத்திருக்கின்றார். கடந்த பல வருடங்களாக நாங்களும் இந்த விடயங்கள் தொடர்பாக அணுகிக் கொண்டு வருகின்றோம். ஆனால் அதாவது எமது கால பகுதியில் இந்த நீண்ட காலம் தீர்க்கப்படாத பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை முன்வைக்க நாங்கள் இருப்பது தொடர்பாக நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அதாவது எமது கௌரவ சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் அவர்கள் திரு ஆண்டன் ஜெயக்குடி அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்கியிருந்தார். அதாவது 1970ஆம் ஆண்டு கால பகுதியில்தான் இந்த விடயமானது வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, வர்த்தமானி மூலமாக அறிவிக்கப்படாத முன்மொழியப்பட்ட வனாந்திரம் என்ற பெயரில் கூட பல்வகைப்பட்ட காணிகள் கடந்த காலங்களில் கையகப்படுத்தப்பட்டிருந்தன. அதாவது ப்ரப்போஸ் ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். ஆக இந்த அடிப்படையிலே நாங்கள் இந்த விடயத்தினை நிரந்தரமாக தீர்ப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதற்கு முன்னர் இந்த விடயம் தொடர்பாக 2024ஆம் ஆண்டு ஒரு குழு நியமிக்கப்பட்டு அதன் மூலமாக அறிக்கை பெறப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையின் பிரகாரம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் மாத்திரமல்ல, திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த பிரச்சனை மிகவும் முக்கியமாக காணப்பட்டது என்ற விடயம் இங்கு தெல்ல தெளிவாகின்றது. அதாவது பதவி ஸ்ரீபுர, குச்சவெளி, கோமரங்கடவல, முறவ, கிண்ணியா, திருகோணமலை பட்டினமும் சூழலும், மூதூர், தம்பலகாமம், சேருவில, கந்தலாய், வெறுகல் என்கின்ற இந்த 11 பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இந்த பிரச்சனை மிகவும் பாரதூரமாக காணப்பட்டிருப்பதாக அறிக்கை வெளியாக இருக்கின்றது. ஆகவே அந்த அறிக்கையினை வெளிவிட்டிருந்தாலும் கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்கள் சரியான வகையில் இது தொடர்பான ஒரு தீர்க்கமான ஒரு முடிவினை எடுக்காததன் பிரகாரம் நாங்கள் மீண்டும் 2025ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் 25ஆம் தேதி நாங்கள் அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக, குறிப்பாக அந்த அமைச்சரவை பத்திரத்தின் இலக்கத்தை நான் கூறுகின்றேன், 25/1560/826/020 என்கின்ற அந்த அமைச்சரவை பத்திரத்தின் ஊடாக நாங்கள் பல்வேறு தரப்பட்ட துறை சார்ந்த நபர்களை உள்ளிட்டவாறு நாங்கள் ஒரு குழுவினை நாங்கள் நியமித்திருந்தோம். அந்த குழுவை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் வன பரிபாலன திணைக்களம், வன ஜீவிகள் பாதுகாப்பு திணைக்களம், தொல்பொருள் ஆராய்ச்சி திணைக்களம், அதுபோன்று யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மட்டக்களப்பு, மன்னார், திருகோணமலை, வவுனியா உள்ளிட்ட இந்த மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாவட்ட அரசாங்க செயலாளர்கள், அதுபோன்று மாகாண காணி பணிப்பாளர்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட இந்த மாகாணங்கள், அதுபோன்று மாவட்ட செயலகத்தின் கீழ் வருகின்ற அந்த காணி தொடர்பான உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட நிறுவனங்களை, பல்வேறு தரப்பட்ட நபர்களை உள்வாங்கியதாக, குறிப்பாக மகாபலி திணைக்களமாக இருக்கலாம், அதுபோன்று கரையோர பாதுகாப்பு திணைக்களமாக இருக்கலாம், இவ்வாறான பல்வேறு தரப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பாக தீர்மானங்களை எடுக்கக்கூடிய நபர்களையும் நிறுவனங்களையும் உள்வாங்கியதாக நாங்கள் அந்த துணைக்குழுவினை நாங்கள் உருவாக்கியிருந்தோம். அந்த குழுவானது எதிர்வரும் 6 மாத கால பகுதியினுள் இந்த விடயம் தொடர்பான ஒரு நிரந்தரமான தீர்வு தொடர்பான அந்த அறிக்கையினை சமர்ப்பிக்க இருக்கின்றது. அந்த அறிக்கையின் மூலமாக நாங்கள் நம்புகின்றோம் நிச்சயமாக இந்த மக்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு நிரந்தரமான தீர்வுகளை நாங்கள் முன்வைக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாங்கள் மாவட்ட ஒருங்கமைப்பு குழு என்ற ரீதியில் எமது மாவட்டத்தின் 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தற்பொழுது இந்த உயரிய சபையிலே நாங்கள் இருக்கின்றோம். அதாவது எமது கௌரவ கோதாசன் ஐயா அவர்கள் இருக்கின்றார். ஓகே, தப்புறது அது என்ன, எமது மாவட்டத்தின் கௌரவ கோதாசன் ஐயா அவர்கள் இருக்கின்றார், கௌரவ இம்ரான் மஹரூப் அவர்கள் இருக்கின்றார், எமது கௌரவ ரொஷான் அக்மீமன் அவர்கள் இருக்கின்றார், நான் இருக்கின்றேன். நாங்கள் அனைவரும் இந்த விடயம் தொடர்பாக எமது மாவட்ட ஒருங்கமைப்பு குழு உள்ளிட்ட பல்வேறு தரப்பட்ட நிறுவனங்கள் ஊடாக நாங்கள் தீர்வுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் கூறிக்கொள்ள நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். எமது ஆட்சி காலத்தில் புதிதாக ஒரு அங்குலம் நிலம் கூட அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படவில்லை. மாறாக திருகோணமலை மாவட்டத்தில் குச்சவெளி, அதுபோன்று மூதூர் போன்ற பிரதேசங்களில் நாங்கள் காணிகளை நாங்கள் விடுவிப்பதற்கு நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த வரப்பரிபாலனம், அதுபோன்று இந்த வனவிலங்கு பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இந்த திணைக்களங்களிடம் இருந்து நாங்கள் மக்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை நாங்கள் முடித்திருக்கின்றோம். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் வளமை போன்று ஒன்றாக நாங்கள் செயற்படுவோம் என்று கூறிக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.